வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. அதிமுகவும் பாஜகவும் ஒருவரை ஒருவர் விமர்சிப்பதில்லை அப்படின்னு திமுக தலைவர், திமுக உள்ளிட்டவங்களா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வந்த சூழலில் இப்போது பாஜகவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இபிஎஸ். தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து என்ன பலன், பொய் பேசுகிறார் அண்ணாமலை, பொய் வாக்குறுதிகளை கொடுக்கிறார், கூட்டணியில் இருந்தப்பவே எங்களை அழிக்க பார்த்தார்கள் அப்படின்ற பல குற்றச்சாட்டுகளை அதிமுக தரப்பிலிருந்து முன்வைக்கிறாங்க. அதோடு சேர்ந்து இப்போ ஒரு மாநில தலைவர் வந்திருக்காரு, பேட்டி கொடுப்பதையே முழு நேர தொழிலாக, ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி பேட்டி, இறங்கினதுக்கப்புறம் பேட்டி, கருத்து இல்லை அப்படின்னா அதுக்கும் ஒரு பேட்டி அப்படின்னு நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க, நாங்கள் மக்களை சந்திக்கிறோம், நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலையை விமர்சித்திருக்கிறார் இபிஎஸ். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அண்ணாமலை வந்து போட்டி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான், அதிமுக இதில் ஒன்றுமே இல்லை, அதனால நாங்கள் விமர்சிக்கலை அப்படின்றார். அதோடு சேர்ந்து அதிமுக, அதாவது 2 திராவிட கட்சிகளில் ஒரு கட்சி தேர்தலுக்கு பின்பு கரைந்து போகும், ஒரு கட்சி கூட்டணியோடு இருக்குது, இன்னொரு கட்சி கூட்டணி இல்லாமல் இருக்குது, யார் கரைந்து போவாங்கன்னு பாருங்க அப்படின்றார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அதிமுகவில் பிளவு இருக்குது, 4 அணிகளாக இருக்காங்க, இன்றைக்கி வந்து அது சாதிய ரீதியாக பிளவுபட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறார். 6 தலைவர்கள் ஊழல் செய்யக்கூடிய கூடாரமாக அதிமுக மாறிவிட்டது அப்படின்ற கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க, அதுக்கு அதிமுக தரப்பிலிருந்து மீண்டும் பதிலடி. தேர்தலுக்கு பின்பு பாஜக காணாமல் போய்விடும், நோட்டாக்கு கீழே ஓட்டுகள் செல்லாமல் இருப்பதை அண்ணாமலை பார்த்து கொள்ள வேண்டும், அதுக்கு தான் பயம் வந்து விட்டதால் தான் பிரதமரை அழைத்து வருகின்றார் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜக மாநில தலைவருக்கு பதிலடி கொடுக்கிறார். சீரும் அதிமுக சைலண்டாக இருக்கிறதா பாஜக, பின்னணி என்ன விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தங்களோடு அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு புரட்சி கவிதாசன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு ஜவஹர் அலி, 2 திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சி தான் இருக்கும், இன்னொரு திராவிட கட்சி இருக்காது, ஒரு கட்சி கூட்டணியோட இருக்கு, இன்னொரு கட்சி கூட்டணி இல்லாம இருக்கு, யாரை சொல்றாங்கன்னு புரியுதா? அதாவது இது ஒரு ரொம்ப காமெடியா இருக்குது. இப்போ என்னண்டா, இந்த அண்ணாமலை வந்து இப்போ வந்து அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. என்னண்டா, திமுக அண்ணா திமுக வந்து திமுக வந்து நேரடியாக வந்து மோடியை விமர்சனம் பண்றாருங்க. எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் வந்து நேரடியாக ஸ்டாலினை விமர்சனம் பண்றோம். இந்த சீன்லயே நாம இல்லையே அப்படிங்கிறது அவருக்கு ஒரு உள்ள ஒரு குத்தல் இருக்குது. சீன்லயே இல்லாதனால நாம அதனால வந்து அதிமுக வம்புக்கு இழுப்போம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நல்ல ஒரு பிம்பமா காட்டணுங்கிறதுக்காண்டி வம்புக்கு இழுத்துருக்கிறான்னு தான் நான் பார்க்கறத தவிர, இதெல்லாம் ஒரு கட்சி, பிஜேபிங்கிற ஒரு கட்சி 3% இருக்கக்கூடிய ஒரு கட்சி, மக்கள் பேராதரவை பெற்றிருக்க கூட 35% உள்ள கட்சியை வந்து வம்புக்கு இழுக்கிறது வந்து கடலுக்கும் அந்த குட்டைக்கும் உள்ள வித்தியாசம் உள்ள 2 கட்சிகளுக்கும் மக்கள் ஆதரவு உள்ள இது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து களத்துக்கு போகாமலேயே, கள நிலவரம் எதுவுமே தெரியாமல இப்போ வந்து மைக்கு எங்கே கிடைச்சாலும் அங்கே போய் பேட்டி கொடுக்குற வழக்கமாக வச்சிருக்கிற இவர் இவர் இப்படிப்பட்ட கருத்துக்களை வெளியிடுவது வந்து வேடிக்கையாக இருக்குது. விரக்தியினுடைய விளிம்பில் பேசுகிறாருன்னு தான் நினைக்கிறேன். அதிமுக அழிஞ்சு போகும்னு சொல்கிறாரு. அழிக்க நினைச்சவங்கெல்லாம் எப்படி அழிஞ்சு போயிருக்காங்கன்னு ஒரு கதை இருக்கட்டும். நான் சொல்கிறேன், அண்ணாமலையினுடைய ஆணவம் இந்த 19ஆம் தேதியோட முடிவுக்கு வரும். இந்த நோட்டா பாய்ஸினுடைய கதைகள் வந்து இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஒன்று இருக்கட்டும். இப்போ இதுக்கு இவங்க சொல்கிறாங்களே சார், நான் கேட்குறேன், கடைசி நிமிடம் வரைக்கும் அதிமுக கூட்டணி எப்படியாவது வைக்கணும் கதவை திறந்து வச்சிருந்தது பிஜேபி. அதிமுக சொன்னா அண்ணாமலையை கூட மாத்திரோன்னு சொன்னவங்க தான் இவங்க பிஜேபியினுடைய தலைமை. அதிமுக சொன்னா அண்ணாமலையை மாத்திரோன்னு எதுவும் அஷூரன்ஸ் கொடுத்தாங்களா உள்ள? இதெல்லாம் நடந்தது சார், இதெல்லாம் நடந்தது. இது களத்துக்கு உங்ககிட்ட எல்லாம் தெளிவா சொல்ல முடியாது. நாங்க கதவை திறந்து வச்சிருக்கோம், ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம், அப்பெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? அதாவது அதுக்கு அதெல்லாம் இருந்து கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு முடிவு எடுத்தார். வெற்றி ஆனாலும் சரி, தோல்வி ஆனாலும் சரி, அது பிஜேபியோட நீ எந்த காலத்திலும் கூட்டணியில். ஏன்னா மத்திய மாநில அரசுகள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க, தமிழக மக்களை வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், மத்திய மாநில அரசுக்கு எதிராக தான் இந்த களத்தில் அதிமுக இங்கே இருக்குது. இப்போ என்ன அண்ணாமலை என்ன சொல்றாரு,
சார் இப்போ வந்து அவர் வந்து ரோட் ஷோ வந்து ஒரு பெருசா பிம்பமா காட்டுறாரு. என்னன்னா இதுல ஒரு காமெடினா, நாங்க தினம் ரோட் ஷோ போய்கிட்டே தான் இருக்கிறோம். மக்களை சந்திச்சு, மக்கள் வந்து களத்துல போய் அவங்களை சந்திச்சு நாங்க ரோடு ஷோ தினம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானும் கடந்த 10 நாளா எல்லா இடத்துலயும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல தான் உங்ககிட்ட பேசுறேன். எங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஆனா பிஜேபிக்கு இது ஒரு சாதனையான விஷயமா இருக்கு. அதனாலதான் உண்மையான ரோடு ஷோ எப்ப எங்க தெரியுமா? உண்மை முடிச்சிடறேன். உண்மையான ரோடு ஷோ எப்ப தெரியுமா? பண மதிப்பிழப்பு பண்ணி அப்ப மக்கள் எல்லாம் ரோட்ல நின்றாங்க தெரியுமா? அப்ப காட்டின ரோடு ஷோ விட பெரிய ரோடு ஷோ இப்ப எதுவுமே இல்ல. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார், அண்ணாமலை வந்து இன்றைக்கு வந்து அதிமுக அழிக்கணும், அதிமுக ஏற்கனவே அதிமுக அழிக்கணுங்கிற ஒரு வஞ்சத்தோட தான் அந்த கூட்டணியில இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய சுயரூபத்தை ஒரு அண்ணாமலை காட்டியிருக்காரு. தேவையில்லைன்னா இகழ்ந்து பேசுறது என்ன. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம் காரியம் ஒரே நிமிஷம் சொல்றேன். அதாவது மோடி என்ன சொல்றாருன்னா, நான் இனிமேல் வந்து 2024க்கு அப்புறம் திமுக இருக்காதுன்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இனிமே இந்த 24க்கு பிரகாரம் அண்ணா திமுக இருக்காதுன்னு சொல்றாரு. இந்த பிஜேபி வர்றதுக்கு முன்னாடியே, இந்த மோடி வர்றதுக்கு முன்னாடியே, இந்த அண்ணாமலை 3 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் வந்தவர், இவருக்கு அரசியலை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஐ ஆம் த ப்ரௌட் கன்னடி என்று சொன்னதுக்கு முன்னாடியே திமுகவும் அண்ணா திமுகவும் மக்களுடைய பேராதரவை பெற்று இன்றைக்கு ஆட்சியில் இருந்திருக்க கொடுச்சு. இன்னும் சொல்ல போனால் 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டை இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக உருவாக்கி வச்சிருக்க கட்சியை அழிக்கணும்னு சொல்றவங்க தான் அழிந்து போவார்கள். ஓகே, திரு புரட்சி கவிதாசன், அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் தான் அழிந்து போயிருக்கார்கள், அதுல புது வரவு அண்ணாமலை அப்படின்னு பாக்குறாங்க. எங்களுடைய வேலை அதிமுகவை அழிப்பதோ அல்லது திமுகவை அழிப்பதோ அல்ல. அழுகி போகிற படங்களை அழுகச் செய்வது எங்களுக்கு வேலை இல்லை. திமுக ஒரு அழுகிய தக்காளி, அதிமுக அழுகி போய்விட்ட தக்காளி. இதை போய் கவலைப்படுறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. இந்தியா முழுவதும் விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலும் விஸ்வரூபம் எடுக்க வேண்டும். குறிப்பாக 2026 இலக்காக கொண்டு 2026 பாஜகவின் ஆட்சியை தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறவர்கள் தான் நாங்கள். அதனால் இவங்க ரோடு ஷோன்னு சொல்லட்டும், இல்லை காமெடி ஷோன்னு சொல்லட்டும், இல்லை என்ன வேணாலும் சொல்லட்டும், நாங்கள் இவர்களைப் போல சந்து முனையிலே சிந்து பாடுகிறவர்கள் அல்ல. திமுகவும் அதிமுகவும் பிரிந்த பொழுது பேசிக்கொண்ட பேச்சுகள் வரலாற்றிலே நிரந்தர வடுக்களாக இருக்கிறது. காங்கிரசிலிருந்து பெரியார் பிரிந்த பிறகு காங்கிரஸை அவர் வசைபாடியது வரலாற்றிலே வடுவாக இருக்கிறது. பெரியாரிடமிருந்து அண்ணா பிரிந்த பிறகு அண்ணாவுக்கும் பெரியாருக்குமான உரையாடல் ஆபாசத்தின் உச்சம் என்பது உலகத்திற்கு தெரியும். அதனால் கலைஞரிடமிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிரிந்த பொழுது அவர்களுக்கு இடையே நடந்த கணக்கு கேட்கிற பிரச்சனை 2 கலகங்களாக பிரிந்ததும் அதனுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு தெரியும். அதனால் சும்மா ஜவஹர்லால் வந்துட்டு நானும் வடிவேல் சொல்றாருல, நானும் ரவுடி தான் என்னையும் ஏத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி 26ல ஆட்சி பிடிப்பதுன்றீங்க மாநிலத்துல. ஆனா ஜவஹர்லால் சொல்றாரு நோட்டா பாய்ஸ் அப்படின்றாரு. சொல்லட்டுங்க, நோட்டா பாய்ஸ்னா 1000 முறை சொல்லட்டும், நாக்கு அழுகிற வரைக்கும் சொல்லட்டும். வாக்கு கேட்பது எங்களுடைய ஜனநாயக கடமை, வாக்களிப்பது மக்களுடைய ஜனநாயக உரிமை. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று உண்மையாக மக்கள்கிட்ட உழைச்சிக்கிட்டு இருக்கிற உத்தம தலைவர் நரேந்திர மோடி, அவர் வழியிலே ஆற்றல் மிக்க தலைவர் அண்ணாமலை, நாங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எந்த அடிப்படையில் அண்ணாமலை சொல்றாரு? 2 திராவிட கட்சிகள்ல ஒரு திராவிட கட்சி கரைந்து எந்த அடிப்படையில் சொல்றாரு? முகாந்திரம் இல்லாம சொல்றாரா? அதாவதுங்க, அதான் நீங்கள் எந்த ஒரு இயக்கத்திற்கும் ஒரு அடிப்படை லட்சியம் இருக்கும். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது. அது மாதிரி பெரியார் இயக்கத்திற்கு தேர்தல் புறக்கணிப்பு, இறைமறுப்பு என்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது. அது மாதிரி திமுகவுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது. அதிமுகவுக்கு திமுகவை ஒட்டி ஒரு சில கோட்பாடுகள் இருக்கிறது. ஆனால்
அவங்களுக்கு அடிப்படையான கோட்பாடுகள் அப்படிங்கிறது இன்றைக்கு செல்லா காசாகி போய்விட்டது. நான் குறிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் நேஷனல் கிரைம் பியூரோவில் நீங்கள் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய நாளேடுகள் ஆண்டுதோறும் வெளிவருகிற ஆண்டறிக்கைகளை பாருங்கள். இந்த திராவிட இயக்கம், திராவிட மாடல் அல்லது பெரியார் மாடல், அண்ணா மாடல் அப்படின்னு இவங்க விளம்பரம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய சாதி ஆணவ படுகொலைகள், பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்திற்கு எதிரான படுகொலைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், அது மாதிரி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பாட்டாய் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இல்ல அது 22 கோடிங்க. அங்க இருக்கிற கல்வி அறிவோட ஒப்பிட்டு பாருங்க. ஏன்னா நாங்க 10-15 வருஷமா தான் ஆண்டுகிட்டு இருக்கோம். அதற்கு பிறகு லிட்டில் இந்தியா என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம் கல்வியிலே, வேலை வாய்ப்புல, வளர்ச்சியிலே பின்னுக்கு தள்ளி இருந்தது. இந்த 10 ஆண்டுகளிலே தான் பாய்ச்சல் வேகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. ஆனா 50 வருஷமா தமிழ்நாட்டை ஆண்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக அதிமுக ஆட்சியில கர்மவீரர் காமராஜருக்கு பிறகு அணை கட்டிய வரலாறு உண்டா? தடுப்பணைகள் உண்டா? ஏதாச்சும் மதகணைகள் உண்டா? இங்கே மணலை வறண்டி காவிரி தாயினுடைய கர்ப்பப்பையை சுரண்டிய வரலாறு தான் உங்க வரலாறு. ஆற்றினுடைய இறைப்பை மணல் படுகை என்பார்கள். இன்னைக்கு மணல் படுகையை இழந்து காவிரி தாய் கதறி கொண்டிருக்கிறார். இதை விட என்ன பெரிய ஊழல் வேண்டி இருக்கு? அடுத்த தலைமுறைக்கு நீங்க நெருப்பை அள்ளி வைத்தவர் நீங்க. ஓகே, நான் வரேன் ஜவஹர்லால் வரேன். ஒரு நிமிஷம் இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் இல்ல, மற்றவங்கள்ட்ட முதல் பார்வை வாங்கிட்டு வந்துறேன். முதல் பார்வை வாங்கிட்டு ஒரே ஒரு நிமிஷம், முதல் பார்வை வாங்கிட்டு வந்துறேன். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு 10 செகண்ட் சொல்லுங்க. கார்கே 10 செகண்ட் கேட்பேன் சார். எனக்கு ஒரு நிமிஷம் வேணும். அவர் ஜவஹர்லால் கேட்டார்னா நானும் கேட்பேன். அவர் ஜவஹர்லால் கேட்டார்னா நானும் கேட்பேன் சார். சரி, ஓகே ஓகே, உங்களுக்கு தர்றேன் சார். சுருக்கமா நீங்க வாய்ப்பு கொடுத்தா எனக்கு கொடுங்க. விவாதத்துல கூட நீங்க அதிமுக கூட போட்டி போடுறதுக்கான ஆளே இல்லங்க. நீங்க அதிமுக கூட போட்டி போடுற அளவுக்கு நீங்க போட்டி போடுறதுக்கான ஆளே இல்லங்க. மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் பிஜேபிக்கு அதிமுக இடையில இருக்கிறது. 353 எம்பி வச்சிருக்கிற நாங்க என்ன, ஒரு எம்பி வச்சிருக்கிற நீங்க எங்க இருக்கீங்க? சொல்றதுக்கு அனுமதிங்க. இல்ல, அவர் கேக்குறாரு 350க்கு மேற்பட்ட எம்பிக்கள் இருக்கு, பாஜக எங்க? ஒரு எம்பி மட்டுமே இருக்கு, அதிமுக எங்கன்னு கேக்குறாரு ஜவஹர்லால். ஏங்க, நீங்க வெற்றி தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எம்பிக்கள் வெற்றி பெறுவது, ஆட்சி அமைப்பது, கொஞ்ச நாள் சார் நான் முடிச்சிரேன். தலைவர்கள் வந்து இருங்க சார். சார் தமிழ்வேந்தன் சார், ஒரு நிமிஷம் சார். புரட்சி கவிதாசன் சார், அதாவது தேர்தல் களத்துல வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் இது வந்து தேர்தல் களத்துல வழக்கமான ஒன்று. அதிமுக 6 முறை ஆட்சி செய்த ஒரு கட்சி, 32 வருஷம் ஆட்சி செய்து 2.5 கோடி தொண்டர்களை ஒரு இயக்கம், ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி. அவர் சொல்றாரு இங்க குட்டிச்சவராக்கி இருக்கோண்டு. குட்டிச்சவராக்கி இந்தியாவிலே வளர்ந்த மாநிலம், ஜிடிபியில் 2வது மாநிலம் தமிழ்நாடு. பிஜேபி இல்ல தலைவரே, நாங்க இங்க 4-5 பேர் பேசுவதற்காக வந்திருக்கிறாங்க. அதுல ஜவஹர்லால் அவரே மட்டும் அவரும் நானும் உரையாடுவது என்பது நியாயமா இருக்குதா? இல்ல, ஓகே. அவர் கேள்வியை ஒவ்வொன்றும் தார்மீக உரிமை எனக்கு வந்துருது. இடைமறிக்கணுங்கிற நோக்கம் எனக்கு துளியும் கிடையாது. சரி, ஓகே. நான் சபையை மதிக்கிறவன். சரி, ஓகே. மற்றவர்களை பார்வை பெற்று ஏற்கிறவன். ஓகே ஓகே திரு புரட்சி கவிதாசன், மற்றவர்களை பார்வை பெற்ற திரு சேலம் மணிகண்டன் அவர்கள்ட்ட திமுகவை எதிர்ப்பதுதான் பிரதான நோக்கம் அதிமுகவுக்கு. இன்னைக்கு திமுகவை எதிர்ப்பது, இன்னும் சொல்லணும் அப்படின்னா திமுகவை அழிப்போம் அப்படின்லாம் பிரதமரே வந்து சொல்லிட்டு போறாரு. ஸோ இப்போ திமுக எதிர்ப்புக்கு எதுக்கு 2 கட்சி? அது ஒரு கட்சி போதும் மக்கள் நினைப்பாங்களேன்னு அண்ணாமலை சொல்றாரு. பிராக்டிக்கல் தானே அது? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு முன்னாடி நண்பர் புரட்சி கவிதாசன் பேசுகிறப்ப தமிழகத்தில் வந்து பாஜக விஸ்வரூபம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சார், இந்த விஸ்வரூபம்னு ஒரு படம் எடுத்தவரோட நிலைமை என்ன ஆச்சு? படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே நாட்டை விட்டே வெளியேறுவேன் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் அவருக்கு வந்துச்சு. அதனால் விஸ்வரூபம் எடுக்கிறேன்னு சொல்லி ஏதாவது நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற நிலைமை வந்துட போகுதுங்க. என்னன்னா கார்கே, ஒன்று சொல்லிடுறேன். அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு கூற்றில் நான் உடன்படுறேன் 100%. தமிழகத்தில் ஒரு திராவிட கட்சி அழிய போகிறதுன்னு அவர் சொன்ன கூற்றில் நான் வந்து 100% உடன்படுறேன். அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா 1967 பார்த்தீங்க அப்படின்னா
காங்கிரஸ் திமுக அப்படிங்கிற தேர்தல் களம் இருந்தது. 72 முதுகில் குத்தப்பட்டு கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட புரட்சித் தலைவர் அதிமுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அதிமுக திமுக என்ற களம் மாறியது. அது தொடர்ந்து இப்போ 45 ஆண்டு காலமாக அப்படியே பயணித்து வந்தது. ஸோ இந்த 2024 என்பது அன்னைக்கு எப்படி ஓல்டு பார்ட்டியான காங்கிரஸ் வெளியேற்றப்பட்டதோ, இந்த 2024 தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கு எக்ஸ்பைரி டேட். திமுக இந்த தேர்தல் காலத்திலிருந்து வெளியேற்றப்பட போகிறது, அதோட எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். தெளிவா சொல்றாரு. கூட்டணியோட ஒரு கட்சி இருக்கு சார், பெரிய கூட்டணியோட இருக்கு, அதனால அவங்க வெளியேறுவாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அதை அவங்க டெல்லி தலைவர்களை சொல்லுங்க. அண்ணாமலை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கார்கே நான் கண்ணை மூடிக்கிட்டு எதுக்கிறவனும் இல்லை ஆதரிக்கிறவனும் இல்லை. அவங்க தமிழகத்தில் ஓரளவு வளர்ந்துருக்குறாங்க. அவங்க எந்த இடத்துக்கு போட்டி போடுறாங்கன்னா 3வது இடத்துக்கு நம்ம தமிழ் தேசிய அதிபர் சீமான் இருக்கிறாரு, அந்த இடத்துக்கு போட்டி போடுறாங்க. அவங்க இன்னும் கடக்க வேண்டிய தூரம் வெகுவாக இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையும் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் கடுமையான பாறைகளை உடைச்சு மண்ணை தோண்டி பாஜகவுக்கு ரோடு போட்டு கொடுத்தது இலகணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன், KN லட்சுமணன், டாக்டர் கிருபாநிதி போன்றவர்கள். அவங்க கஷ்டப்பட்டு போட்ட ரோடில் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைக்கிளை எடுத்துக்கிட்டு ரூட் சாரனை கட்டிக்கிட்டு சத்தம் பெருசா போட்டுக்கிட்டு வர்றாரு. அதனால பாத்தீங்க அப்படின்னா பெரிய சத்தம். அதிமுகவை அழிப்போம்னா பிரதமர் நரேந்திர மோடியை அம்மாவை புகழ்றாரு, புரட்சி தலைவரை புகழ்றாரு. ஸோ அவருக்கு தெரியுது யாரை தமிழகத்தில் வேணா ஒன்று காமராஜர் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லலாம், இல்லை நாங்கள் புரட்சி தலைவர் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்ல, கருணாநிதி ஆட்சி அமைக்கிறேன்னு சொன்னா ஓட்டு விழுவுமா? ஸோ டெல்லியில் இருக்கும் மோடிக்கு தெரிகிறது யார் பேரை சொன்னால் நமக்கு ஓட்டு கிடைக்கணும். ஆனா அரசியல் கத்துக்குட்டி அண்ணாமலைக்கு தெரியாம, இதனாலதான் இந்த கூட்டணி முறிந்ததற்கு அடிப்படை காரணமே அரசியலில் நோவிஸ் எல்போர்ட் என்ற அண்ணாமலை தான் காரணம். அவர் எங்க இருக்கிறன்னு தன்னுடைய உயரம் மறந்து 38% ஓட்டு வச்சிருக்கிற யானைப்படுத்தாலும் குதிரை மட்டன்னு ஈரோடு சுனாமி அலை அடிச்சப்ப கூட 28% வாக்கு வாங்கின அதிமுகவை பார்த்து ஏதோ சூடு போட்டுக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. நீங்க உங்களோட தான் ஒட்டு வேண்டாம், உறவும் வேண்டாம். இன்னைக்கு ஒரு பிராக்டிகல் பேசுறதா பார்க்கலையா? இன்னைக்கு கூட்டணி அடிப்படையில் அதிமுகவோடு இருக்கக்கூடிய பெரிய கட்சி எது? அதிமுகவோடு தேமுதிக இருக்கு, அப்புறம் SDPI இருக்கு, வேற பெரிய கட்சி என்ன இருக்கு? பெரிய கூட்டணி இன்னைக்கு பாஜகவோட இருக்கு, திமுகவோட இருக்குன்றாங்க. அதை வச்சே சொல்றாரு. இல்ல அங்க மட்டும் என்ன வாழுதுங்க, அதைத்தான் சொல்றேங்க. அங்க மட்டும் என்ன வாழுதான், 1/4 புள்ளி, 1/2 புள்ளி, 3/4 புள்ளி, கை போனது, கால் போனது, அரசியலிருந்து ரிட்டையர்ட் ஆகிற கேஸுங்க. அதிமுகவிலிருந்து துரோகத்தால் வெளியேற்றப்பட்ட துரோகிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்குலாம் போனீங்கன்னா கார்கே, இந்த வயசானவங்களை பார்த்தீங்கன்னா நல்லா இதெல்லாம் கழுத்தில் போட்டு விட்டு உட்கார வச்சிருந்தாங்கன்னா பார்க்கறதுக்கு சபை நிரஞ்சனமாக தெரியும். அவங்க முன்னாடி உட்காந்துருப்பாங்க, கல்யாணத்தில் அவங்களால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்கிற மாதிரி கூட்டணி சேர நிரப்புறதுக்கு வேணா எல்லாம் அங்கவஸ்திரம் போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. யார் ஜெயிக்க போறாங்க? நான் திரும்ப சொல்றேன், மற்றவங்கள மாதிரி சொல்ல, நீங்க வளர்றீங்க, நீங்க தொட வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. வெறும் சத்தம் வெங்கல கடைக்குள்ள பூந்த யானை சத்தம் எழுப்புமே, அந்த மாதிரி யூடியூபையும் ஃபேஸ்புக்கையும் வச்சுக்கிட்டு பிஜேபியினுடைய வரலாறு தெரியாமல், பிஜேபியினுடைய தியாகம் தெரியாமல், ரஜினிகாந்துக்காக உருவாக்கப்பட்ட அண்ணாமலை ஒரிஜினல் அண்ணாமலை வரலங்கிறதுனால இன்ஸ்டன்டா BL சந்தோஷ பிடிச்சு பாஜக ஏறி ஸ்டேரிங் நினைச்சுக்கிட்டு அவர் பாத்தீங்கன்னா சைக்கிள் வேலை திருப்பிட்டு இருக்கிறார். இதுதான் பிரச்சனை. அவர் கடக்க வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது. எந்த கட்சியை மோடி ஏதாவது பேசுறாரா, பால் ஆடலாமா தலையாடலாமா அப்படிங்கறத முடிவு பண்ணணும். கேப்போம் திரு ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட. தேர்தலுக்கு பின்பு பாஜக காணாமல் போகும் அப்படின்னு ஜெயக்குமார் சொல்றாரு. இன்னும் சொல்லணும்னா நோட்டாக்கு கீழே போயிடாம பாத்துக்குங்க, உங்களுக்கு பயம் இருக்கிறதுனால தான் பிரதமர் அடிக்கடி கூட்டிட்டு வர்றீங்க அப்படின்றாரு. 3% நோட்டா கீழே இருந்தது, ஓகே வளர்ந்துருக்கு அப்படின்னால அதுக்கு ஒரு குறியீடு இருக்கு. 5, 10 ஒரே நாள் எப்படிங்க அதிமுக கடந்த பாஜக வளர்ந்துட முடியும்? இல்லை இப்படி கூட்டிகிட்டுலாம் வந்தால் வளர்ந்துரும். நோட்டு இதெல்லாம் புறந்தள்ளிட்டு 2014 ஜெயலலிதா அம்மா திமுகவை எதிர்த்து தான் தன்னுடைய அரசியலை நடத்தினாங்க. அப்போ 3வது அணியாக பாஜக இருந்தது. தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அந்த மோடியா லேடியாங்கிற அந்த டயலாக்கை அவங்க சொன்னாங்க. அந்த டயலாக் ஏற்கனவே இலகணேசன் ஐயா ஜூனியர் விடலில் சொல்லி அதுக்கப்புறம் தான் அது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அது விஷயமாகவே வந்தது. அதிமுகவுடைய பொதுவாகவே அது திமுகவை மட்டும்தான் மையுறுத்தி பேசும்.
வேற யாரை பற்றியும் கவலைப்படாது. சிதம்பரத்துக்கு பதில் சொல்லாது, யாருக்கும் பதில் சொல்லாது. அதுதான் அதிமுகவுடைய தன்மையாக இருந்தது ஜெயலலிதா அம்மாவை பொறுத்த வரைக்கும். இங்கே இருக்கிறவங்கலாம் தூண்டினாங்க, என்னங்க இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, இன்னும் எதிர்க்கவே இல்லை, எங்களுடைய சிறுபான்மையினர் வாக்கெல்லாம் போயிடும் போல இருக்குது அப்படிங்கிறதுக்காக சில கதைகள் எல்லாம் எடுத்து சொன்னாங்க. ஆனால் எனக்கு இங்கே ஜவஹர்லால் ஐயா ரொம்ப அழகாக சொல்லிட்டார், நாங்கள் 2 பேர் தாங்க பிரபலம், நாங்கள் 2 பேர் தாங்க மக்களுடைய வாக்குகளெல்லாம் வாங்கியிருக்கோம், நாங்கள் 2 பேர் தான் இருக்க முடியும், அதைத்தான் நாங்கள் பங்காளிகள்ங்கிறோம். நீங்கள் 2 பேரும் ஒன்று தாங்க, ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, ஒரே ஒரு அண்ணா மட்டும் நடுவில் கொடியில் இருக்கார், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம எடுத்து சொல்கிறோம். ரோடு ஷோன்னு உடனே தெருவுக்கு வர்றதுன்னு நினச்சிட்டாரு. ஒரு மிகப்பெரிய தலைவர், அதாவது அவருக்கு எதிர்ப்புங்கிறது வந்து எல்லா விதத்திலும் எதிர்ப்பு இருக்குது. டிமானிட்டைசேஷனால் நசிஞ்சு போன பணக்காரங்கள் இருக்கான், அணு ஆயுத விஷயங்களில் நசிஞ்சு போன பெரிய நாடுகள் இருக்குது. இவர்கள் யார் வேண்டுமானாலும் மோடியை தகர்த்தெறிவதற்கான முயற்சி எடுக்க முடியும், ஆனால் நான் மக்களோடு இருக்கேன்னு வர்றது தான் ரோட் ஷோவை ஒழிய தெருவுக்கு வந்தாலே அது ரோட் ஷோன்னு அர்த்தம் இல்லை. அது ஜவஹர்லால் புரிஞ்சுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். தெலுங்கானாவில் இப்படித்தான் பிஜேபி ஒரு தப்பு பண்ணிச்சு. இங்கே இருக்கக்கூடியவங்க கூட சில பேர் அண்ணாமலை போயிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசின மாதிரி தெலுங்கானாவில் ஒரு தவறு பண்ணி அதனால் தெலுங்கானாவில் தன்னுடைய வாக்குகளை பெற்றிருக்க வேண்டிய இந்த அரசை அமைத்திருக்க வேண்டிய வாய்ப்பையே அது இழந்ததுங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருவேளை அண்ணாமலை இன்னைக்கு அதிமுக கூட்டணி இருந்திருக்குல்ல எங்க இல்லைங்க, ஏப்ரல் 15ஆம் தேதி இந்த கூட்டணியை உடைத்தது அண்ணாமலை. சில விஷயங்கள் சொல்றேன். ஏப்ரல் 15ஆம் தேதி ஒரு 14ஆம் தேதி 1,30,030,000 கோடி இந்த 9 பேர்கிட்ட இருக்குன்னு லிஸ்ட் சொல்றாரு. நிருபர்கள் எல்லாம் அதிமுக போய் உங்க விஷயத்தையும் கொண்டு வர போறாராமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதிமுக என்ன பதில் சொல்லியிருக்கணும், ஐயா போய் முதல்ல அந்த 1,30,030,000 கோடி எங்க இருக்குதுன்னு பாருங்க, இதுதான் ஒரு அரசியல் கட்சி பதில் சொல்லியிருக்கணும். ஆனால் இது வெகுண்டு எழுந்தது. ஏப்ரல் 15 2023 பற்றி சொல்றேன். அப்போ கூட்டணி முறிவதற்கான வேலைகள்லாம் இல்லை. அண்ணாமலைங்கிற ஒரு வளர்ந்துட்டாரு, அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கு. அது வந்து அதிமுகவினுடைய இடத்தையும் பாதிக்க வருதுன்ற நிலைமையில மட்டும் தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்களே ஒழிய இந்த மாதிரி தனியாக வரணுங்கிறதுக்கு அவங்க சுட்டி காட்டின காரணம் என்ன, மைனாரிட்டி வாக்கு. மைனாரிட்டி வாக்குக்கும் அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம், அது பிஜேபிக்கு சம்பந்தம்னு நீங்கள் ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பேச வேண்டிய அவசியம் இல்லை. நோட்டா பாய்ஸா 2014 காங்கிரஸ் இருந்திருக்கு, தனியாக போட்டி போட்டு எத்தனை தொகுதியில் நோட்டாக்கு கீழே வாக்கு வாங்கிச்சுன்னு போய் பாருங்க. பால் பாய்ஸாக தான் இருக்கக்கூடாது, ஒரு கோர்ட்டில் விளையாடணுமே ஒழிய பந்து எடுத்து கொடுக்கின்ற பால் பாய்ஸாக தான் இருக்கக்கூடாது. ஏப்ரல் 15ஆம் தேதி ஒரு பால் பாயா இருந்தது. 3% உள்ளாட்சி தேர்தலில் 6% நீங்க சொல்றீங்க. ஆமா, 6-10 ஆகட்டும் சார், எப்படி சார் அது 18க்கு கடந்து அதிமுக பிஜேபியோட வரலாறு தெரியாதவங்க 2 எப்படி 186 ஆச்சுன்னு கணக்கு போட்டா 186 எப்படி 282 ஆச்சு, 303 ஆச்சு, இன்னைக்கு 400 பேசுதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. ஒரு இடத்துல சோசியல் இன்ஜினியரிங் பண்ணணும்னா அங்க இருக்கிறவனை விலைக்கு வாங்குறதோ அல்ல தண்ணி ஊற்றி கொடுக்கறதோ இந்த வேலையை பண்ணாம அந்த இடத்தில் அந்த களத்தில் என்ன தேவையோ அதை செய்கிறதுனால தான் பிஜேபி தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கு. 27 வருடம் 23 வருடம்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் தொடர்ந்து ஆட்சி செய்வதற்கான காரணம் அதுதான். இங்க வந்து ஒன்னு சொல்லுவேன், நான் திமுக வந்து 2வது முறை பார்த்ததே கிடையாது, ஆனால் அதிமுக 2 முறை இன்கம்பன்சியை தாண்டி வந்திருக்கு, அதை நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஆனால் 72ல வந்து 2ஆம் முறை 72 இல்ல, எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது நீங்க அதை திமுகன்னு பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பேசுறோம். 77க்கு அப்புறம் தான் திமுக அதிமுகங்கிற பிரச்சனையே பேசுறோம். அடிப்படையில் இந்த இடத்துல அதிமுக என்ன பண்ணியிருந்திருக்கணும், 6-7 மாசம் முன்னாடி இந்த பிரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தபோது அது என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, நான் பிரிஞ்சு வந்துடுவேன், காங்கிரஸ் எங்கிட்ட வந்துருவாங்க, அந்த இடத்துல கூட்டணி வைப்போம், நாங்கள் பெரிய மெகா கூட்டணியாக அமைவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எடப்பாடி அவர்கள் எடுத்தது தான் தவறு. எடப்பாடி அவர்கள் சரியா விளையாடினார். அதிமுகக்குள்ள தவறான விஷயங்கள் வரும்போது அண்ணாமலை மேல குற்றம் சுமத்துது. அண்ணாமலை மேல குற்றம் சுமத்துறதுங்கிறது வந்து ஒரு ட்ராக் தாங்க. இப்போ பிஜேபி விட்டு வெளில வந்தவங்க என்ன சொல்லுவாங்க, மதசார்புண்ட கட்சி அப்படின்னுவாங்க. உள்ள இருக்கிற வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, அற்புதமா பேசுவாங்க. அதிமுகல இருந்து வெளில வரவங்க என்ன பண்ணுவாங்க, சசிகலா அம்மாவை திட்டுவாங்க. உள்ள இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருப்பாங்க. இது யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் நீங்க கோர் விஷயத்துக்குள்ள நீங்க வர்றீங்க அப்படின்னு, அதாவது மைய பிரச்சனைக்குள்ள நீங்க வர்றீங்கன்னு சொன்னா, எடப்பாடி ஐயா தன்னுடைய கட்சியில குடும்ப கட்டுக்குள்ள போகக்கூடாதுங்கிறதுக்காக கடுமையா உழைச்சி ஒரு பெரிய லெவல்ல வந்து பொதுச் செயலாளராக வந்துட்டார். இப்போ அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, 2024 என்னுடைய களம் இல்லை, இது பாராளுமன்றத்துக்கான களம், இந்த இடத்துல கூட்டணியோட இருப்போம், அதற்கப்புறம் 2026க்கு வெளில வருவோம்னு நினைச்சிருந்தால் அவர் செய்த பல புத்திசாலித்தனமான விஷயத்துல இது மகுடமா இருந்திருக்கும். ஆனால் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற மாதிரி இன்னைக்கு ஜாக்பாட் ஓபிஎஸ் ஐயாவுக்கும் தினகரன் ஐயாவுக்கும் அவங்களுக்கு எப்படி இப்போ இந்த தேவையில்லாம இந்த கூட்டணியை பிரிச்சுட்டு மைனாரிட்டி ஓட்டுங்கிற ஒரு கதையை சொன்னது இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும். நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க,
98 99 அதிமுக அந்த தேர்தலை கூர்ந்து கவனித்து பேச முடியும்னா, அதாவது ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் பேசாத KP முனுசாமி ஐயா, சண்முகம் ஐயாவை பற்றியெல்லாம் நமக்கு கவலையே கிடையாது. அந்த கட்சியில் உண்மையிலேயே அறிவு சார்ந்த சிந்தனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க 98 99 தேர்தலை கூர்ந்து கவனிச்சிருந்தாங்கன்னா கூட்டணிங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு தமிழ்நாடு சொல்லி கிட்டத்தட்ட 30 வருடம் ஆயிடுச்சு. 98ல் 30-9 இருக்கு, 99ல் 26-13 இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் மாற்றம் வந்து அழகா இங்க இருந்த கூட்டணி அங்க போச்சு. போனாலும் அந்தந்த தொகுதியில எப்படி வாக்கு வரணுமோ அந்த அளவுக்கு தெள்ள தெளிவா கொடுத்த கட்சி. 98 99 படிக்கிறதுக்கு எங்களுக்கு வரலாறு இல்லையே, நாங்க எம்ஜிஆரே மறந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக அவர்கள் அட்லீஸ்ட் 2019 21 பார்த்திருக்கணும். 18 எப்படி 33 ஆச்சு அப்படின்னு பார்த்திருந்தாங்கன்னா அதே கூட்டணி தானே, அதே கூட்டணி தானே. 18 வரலாறு, இன்னைக்கு 303 வரலாறு, இதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு சார். மேற்கு வங்கத்தில் எங்க இருந்தது பாஜக, எப்படி மேல வந்ததுன்னு கேட்கிறார் கார்கே. அதுக்கு முன்னாடி இங்க இருந்து தூக்கி எறியப்பட்ட துரோகத்தால் வெளியேற்றப்பட்ட பன்னீர்செல்வத்துக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு வந்து திடீர்னு வந்து சீரியஸான அரசியல் விவாதத்தை வந்து காமெடி ஷோ ஆக்கிட்டாரு. உண்மையிலே சீரியஸான இலவசமா கொடுத்திருக்கீங்க, இலவசமா கையில வச்சு நான் முடிக்கிறேன். நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேசலையே ரவிச்சந்திரன், நீங்க பேசுறப்ப நான் பேசல. இலவசமா கொடுத்தீங்களா, வெகுமதியோட கொடுத்தீங்களா? அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளரா இருந்துகிட்டு 234 தொகுதியிலும் அதிமுக போட்டியிடுற இடத்துல ஏ ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுக்கிட்டு தமிழகத்தின் முதலமைச்சரா 3 முறை இருந்துட்டு இன்னைக்கு பாவம் போய் இதுல 6 பன்னீர்செல்வத்தோட ஒரு பன்னீர்செல்வமா பலாப்பழத்தை தூக்கிட்டு நிக்கிறாரு. இதுதான் அவருக்கு கிடைக்கிற ஜாக்பாட்டுங்க. அதாவது பிஜேபி அதோட தாய் வீடு ஜாக்பாட் தானே. ஜாக் ஃப்ரூட் அங்க வருதா, ஜாக் பாட்டு வருதா, இல்ல ஜாக் ஃப்ரூட் ஒண்ணுமில்லாத போதா அப்படின்னு பாருங்க. நான் என்ன சொல்றேன்னாங்க, ஒரே ஒரு விஷயம், அதாவது பாஜகவுடைய தாய் வீடுன்னு சொல்ற RSSல ஏறத்தாழ 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பயணித்த இலகணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், CP ராதாகிருஷ்ணன், KN லட்சுமணன் இவங்கெல்லாம் சாதிக்காததை நான் வளர்ந்து விட்டேனே மம்மி, ஹார்லிக்ஸ் குடித்து வளர்ந்து விட்டேன், பூஸ்ட் குடித்து வளர்ந்து விட்டேன் அப்படின்னு இந்த கட்சியுடைய சித்தாந்தம் தெரியாத அண்ணாமலை எப்படி சார் ஓவர் நைட்டு 2 வருஷத்துல தூக்கி உச்சத்துல கொண்டு போய் நிறுத்துவார்? அதைத்தான் சொல்றேன். உண்மை தெரிந்து கொள்ளுங்கள், உண்மையான உயரத்தை புரிந்து கொள்ளுங்கள், போலி பொய்க்காலை வைத்து ஆடாதீர்கள். உண்மை தெரிந்து கொண்டால் உங்கள் வளர்ச்சி ஒரு பேரை மறந்துட்டார். மணிகண்டன் ஐயாவுக்கு வந்து நிறைய பெயர்களை சொன்னாரு. அவங்க எல்லாம் உண்மையிலே கட்சிக்காக உழைச்சவங்க. ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை பற்றி மணிகண்டன் ஐயா தெரிஞ்சுக்கணும். அவர் எப்படி களத்தை அமைத்தார்னு தெரிஞ்சுக்கணும். அவர் அகில இந்திய அரசியலுக்கு போயிட்டார். அதெல்லாம் அப்புறம் பேசுறேன். நான் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுறேன். எங்க தப்பு வந்ததுன்னா 98 99 அதிமுக சுப்பிரமணிய சாமி அவர்களோட பேச்சை கேட்டு ஆட்சியை கலைச்சிட்டு தேவையில்லாம திமுக மத்திய அரசு கொண்டு வந்தது இல்லையா, அப்பதான் இந்த பிஜேபியில இருந்த முக்கியமான தலைவர்கள் அதோடு கரைந்து போனாங்க. திரும்பி அதை அப்படியே எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகி போச்சு. அண்ணாமலை மாதிரியான ஒருத்தர் தான் அதை கொண்டு வர முடிஞ்சது. அதை நீங்க பாக்குறீங்க. ரோடுக்கு போனா பாஜக வளர்ந்திருக்கு. இல்ல இல்ல அப்படி சொல்லவே மாட்டேன். அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கு. அண்ணாமலையுமே அப்படி சொல்லவில்லை. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, ஒரு பேம்பு வளர்றதுக்கு 80% நிறைய காலகட்டம் வரும், அதுக்கப்புறம் டக்குன்னு வளர்ந்துரும். இது நாள் வரைக்கும் எங்களுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு நாங்க வளர்ந்திருக்கோம். ரொம்ப அழகா பேசினார். ஓகே, பேட்டி கொடுப்பதால் மட்டும் கட்சி வளர்ந்துருமா? பேட்டி கொடுப்பதால் மக்களை ஈர்க்க முடியுமா? கேள்வி எழுப்பி இருக்கிறார் EPS திரு ஜவஹர் அலி. அண்ணாமலை பேட்டி மட்டும் தான் கொடுக்கிறாரு அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் சொல்றாரு. அண்ணாமலை யாத்திரை போறாரு, கூட்டணி அமைக்கிறாரு, இன்னைக்கு பெரிய கூட்டணியை கட்டமைச்சிருக்காரு, பாமகவை கூட்டணிக்கு சேர்த்திருக்காரு, இவ்வளவு வேலை பண்ணியிருக்காரு சார். தொகுதியில் கேண்டிடேட்டா வர நிற்கிறாரு. எதுக்கு அது தோல்வி அடைகிறதுக்கு தானே. அதிமுகங்கிற ஒரு மக்கள் இயக்கம் தனிச்சு போட்டி வெற்றி பெற்ற கட்சி சார். நீங்கள் அதிமுகவோட மற்ற கட்சிகளை நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா நான் மீண்டும் சொல்கிறேன், அதிமுக என்பது ஒரு கடல், இவர்கள் எல்லாம் ஒரு குட்டையாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான். அதனால் இவர்கள் கூட்டணி அமைக்கட்டும், எது வேணாலும் பண்ணட்டும். நீங்கள் என்னடா ஒரு 10 வருஷம் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய பலத்தோடு இருந்த ஒரு கட்சி இந்த அளவுக்கு கூட தமிழ்நாட்டில் வளரலைன்னா அப்புறம் அந்த கட்சிக்கே மரியாதை இல்லை, அந்த 10 வருஷம் ஆட்சிக்கே மரியாதை இல்லை. அவங்க நினைச்சா எது வேணாலும் சாதிக்க முடியுங்கிற ஒரு நிலை, இடியிலேருந்து ஐடியிலேருந்து. ஆனால் பொதுமக்கள் கிட்ட அவங்களுக்கு ஆதரவு இருக்காண்டு தான், அதுதான் முக்கியம்.
ஆனால் கட்சியில வந்து அவர்களால் பயன் பெறதுக்காண்டி வளர்த்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனா பொதுமக்கள் கிட்ட மக்கள் திட்டங்களை கொண்டு வந்து இதை சாதிச்சு காட்டிருக்கோம், தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் இவர்களால் சொல்லி நீங்கள் ஓட்டுக்களை பெற முடியுமானா நிச்சயமாக இல்லை. அது இல்லாம இவர் எனக்கு என்ன தெரியுமா, பூத் கமிட்டி கூட முறையாக அமைக்காத இந்த பிஜேபிய அவர் நம்ம ரவிச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா, எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு எப்படி அரசியல் பண்ணணும்னு சொல்றது வந்து, எங்க ஒரு கிளை செயலாளர்ல இருந்து படிப்படியா உயர்ந்து இன்றைக்கு பொதுச் செயலாளருக்கு வந்து எந்த நீ முதலமைச்சராக இருந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து 75 எம்எல்ஏக்களை பெற்று உங்களையும் 4 எம்எல்ஏக்களாக உருவாக்கி விட்ட எங்க பொதுச் செயலாளருக்கு நீங்க எப்படி கூடிய மணிக்குன்னு கத்துக் கொடுக்கிறது வந்து இது உங்களுக்கே வேடிக்கையா இருக்கான்னு எனக்கு புரியல. அண்ணாமலை வளர்ந்து விட்டாருங்கிறது யார் சார் சொல்றார்? வலதுசாரி சிந்தனையாலும் இந்த ஊடகத்தில் சில இந்த இதுல இருந்து வர்றவங்க தான் சொல்றாங்களே தவிர மக்கள் பாறையில் எந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. ஏன்னா மத்தியில் 10 வருஷம் ஆட்சி இருந்தவங்க இந்நேரம் வளர்ச்சி என்பது மிகப்பெரிய இருந்திருக்கணும். ஆனால் இல்லாத காரணம் என்ன, இன்றைக்கு பிஜேபி தேஞ்சிக்கிட்டே போறதுன்னா காரணம் என்ன தெரியுமா, அண்ணாமலை போன்றவர்களால் வாய்த்துடுக்கான பேச்சுக்கள் தான். இப்ப ரெண்டாவது அவர் சொன்னார் திமுகவும் அண்ணா திமுகவும் பங்காளின்னு வச்சுங்க, பகையாளின்னு வச்சுக்கோங்க. ஆனால் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கக்கூடிய அந்த செய்கைகளில் ஈடுபடக்கூடாது என்பதுதான் அதிமுகவினுடைய நோக்கம். என்னன்னா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்ப அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்குன்னா, நீங்க ஏற்கனவே நீங்க பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மாநில கட்சிகள்லாம் எப்படி போயிருக்கு என்பதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்குது. ஆனா இன்றைக்கு அரசியலுக்கு வந்து 3 வருஷம், அதிலும் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியாத அண்ணாமலை நீங்க எங்களை பார்த்து ஏளனமா பேசுறதா ஒரு விஷயம். இரண்டாவது ஊழலை பத்தி சொன்னார் நம்ம நண்பர் ரவிச்சந்திரன் சொன்னாரு, சார் வியாபம் ஊழலை மறந்துருக்காதீங்க, ரஃபேல் ஊழலை நீங்க மறந்துட முடியாது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தேர்தல் பத்திரத்தின் மூலமா பல ஆயிரம் கோடி ரூபாயை சொல்ல போனார் சூதாட்ட அதிபர் திமுக எப்படி 809 கோடி ரூபாய் மார்டின் அதிபர் கிட்ட வாங்கியிருக்காரோ அதே போன்றுதான் பிஜேபியும் அவர்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? சரி, ஓகே. உங்களுக்கும் திமுகவுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? கேப்போம் நிறைய குற்றச்சாட்டு பதில் வாங்கி புரட்சி கவிதாசன் அதனால வர சார் பேட்டி கொடுத்து மட்டுமே கட்சியை வளர்த்த முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இல்லாத ஒரு கட்சியை ஓகே நான் கேக்குறேன், நீங்க மிகைப்படுத்தி பேசுறதா? சரி, அந்த கேள்வி கேட்கிறேன். பேட்டி மட்டும் தான் கொடுக்குறாரு அண்ணாமலை, என்ன உழைச்சிருக்காரு, என்ன மக்களை பார்த்திருக்காருன்னு கேக்குறாரு இபிஎஸ். இப்போ எனக்கு பார்த்தா இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதும் மக்களுக்கும் அதுதான் தெரியும். இந்த ஜவஹர்லால் அண்ணன் வந்து வாயில் வடை சுட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். பாருங்கள், பைபிளில் ஒரு கதை உண்டு. அதாவது இயேசுநாதரை கதை. அது வந்து ஊர் மக்கள் அனைவரும் ஒரு பெண்மணியை தவறாக குற்றம் சாட்டி கல்லறியும் போது அவர் தடுத்து நிறுத்தி உங்களில் உத்தமமானவன் எவனோ அவர் கல்லறியட்டும் அப்படின்னு சொல்லும்போது யாருமே உத்தமமானவர்கள் இல்லை அப்படின்னு ஆயிரும். அதனால் தேர்தல் பத்திரத்தில் மார்ட்டின்கிட்ட வெக்கமே இல்லாமல் பணம் வாங்கிவிட்டு நாங்கள் வாங்கியிருக்கோன்னு சொல்கிறதுங்கிறது என்னங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. நாங்க யோக்கியன்னு சொல்லுங்க. யாருங்க வாங்கியிருக்கா? அதாவது நான் அயோக்கியன்னு சொல்லுங்க. தவறா பேசுறாரு, தவறா பேசுறாரு. கார்கே மார்ட்டின் யார் வாங்குனது? இல்ல நீங்க நீங்க தேர்தல் பத்திரத்துல நீங்க வாங்கவே இல்லையா? தேர்தல் பத்திரத்துல நீங்க வாங்கிருக்கீங்களா வாங்கலையா? தேர்தல் பத்திரத்துல வாங்கிருக்கீங்களா? எல்லா கட்சியும் வாங்கிருக்கு சார், எல்லா கட்சியும் வாங்கிருக்கு. நாங்க 20 என்ன பேச விடுங்க சார், என்ன பேச விடுங்க சார், என்ன பேச விடுங்க சார். சும்மா எதுக்கு எடுத்தாலும் பேசிட்டே பேசாம நீங்க இந்த நிகழ்ச்சியை அவர் ஜவஹர்லாலியை வச்சு நீங்க பேசுங்க. புரட்சி கவிதாசன் மதச்சார்பு பண்றீங்க. அதாவது அதிமுக கட்சி இன்னைக்கு யாரோட கூட்டணி வச்சிருக்கிறது? எஸ்டிபி என்ன மதச்சார்பற்ற கட்சியா? மதச்சார்பற்ற கட்சி எனக்கு ஒன்றும் புரியலையே. எஸ்டிபிஐ கட்சி அது மதத்தை முன்னிலைப்படுத்துகிற கட்சி. இங்க பாருங்க, உங்களுக்கு தான் பேச தெரியும், பேசாதீங்க. நான் பேசுறத கேளுங்க, நீங்க பேசுறத தலையிட்டனா? நான் பேசும் பொழுது தலையிடாதீங்க, ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தை காட்டுங்க. அதனால இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு மூடநம்பிக்கை என்ன அப்படின்னா, பாஜக மதசார்புள்ள கட்சின்னு சொல்றவங்க இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கட்சிகளையோ
இங்கே இருக்கிற இஸ்லாமிய கட்சிகளையோ மதச்சார்புள்ள கட்சிகளாக பார்ப்பதில்லை. அவங்கள பார்த்தீங்கன்னா முற்போக்கு சக்திகளாக போய் இருப்பாங்க. அதனால தான் ரம்ஜான் கொண்டாடுவாங்க. இன்னைக்கு கூட ரமலான் நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் இஸ்லாமிய இதயங்களுக்கு. ஆனால் இது மாதிரி ஈஸ்டர் கொண்டாடுறது, கிறிஸ்மஸ் கொண்டாடுறது, ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் வரமாட்டோம், கிருஷ்ண ஜெயந்திக்கு வரமாட்டோம். அப்போ இந்துனா புளிக்குது, இஸ்லாம்னா இனிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான மதச்சார்பின்மையை, கேவலமான கலிசதையான மதச்சார்பின்மையை வைத்திருக்கிற கட்சிகள் மதச்சார்பை பற்றி பேசக்கூடாது. நான் பாருங்க, அதிமுகவை பொறுத்தவரையில் அதான் தற்கொலைன்னு முடிவெடுத்துருச்சு அதிமுக. நீங்கள் பாருங்க, இந்த ஜூன் 4ஆம் தேதி அதுதான் இங்கே அண்ணாமலை சொன்னார், கரைந்து போகும் காணாமல் போகும்னு. நாங்கள் காணாமாக்க மாட்டோங்க, நாங்கள் கரைக்க மாட்டோங்க, அது எங்கள் வேலையே இல்லை. ஒரு சின்ன கோடை அழிப்பது எங்களது வேலை இல்லை, பக்கத்தில் பெரிய கோடு போடுறது தான் ஸ்மார்ட் ஒர்க்கு. அந்த வேலையை தான் எங்களுடைய ஆற்றல் மிக்க தலைவர் பெரிய கோடை பெரிய கோடு போட முடியுமான்னு கேட்கிறாரு சார். ஏங்க 234 தொகுதியில் நடக்க முடியுமா? எத்தனை லட்சம் பேர் அவர் கை கொடுத்தாரு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5000 பேருடைய கை. நாங்கள் ஒவ்வொரு நாள் இரவும் அவருடைய கையை பார்ப்போம். நகைக்கீரல் இல்லாத நாட்களே இல்லை. அப்படி கடுமையாக உழைக்கிறவர், மக்கள் வெள்ளத்தில் நீந்தி செல்கிறவர், ஊழலுக்கு எதிராக கொதித்து குரல் கொடுக்கிறவர், தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல், ஊழல் அரசியலை வேரோடு வீழ்த்த வேண்டும் என்று வாராது வந்த மாமணியாக வந்திருக்கார். பழைய தலைவர்களை யாரும் புறக்கணிக்கலைங்க. நீங்கள் பழைய தலைவர்களுக்கெல்லாம் நம்ம ஆடு நினைதுன்னு ஓன அழுத கதையெல்லாம் அழுகாதீங்க. சிபிஆர் போற்றுதலுக்குரிய தலைவர், பொன்னார் போற்றுதலுக்குரிய தலைவர், ஹெச்ராஜா போற்றுதலுக்குரிய தலைவர், எல்கணேசன் போற்றுதலுக்குரிய தலைவர், தமிழிசை அம்மா போற்றுதலுக்குரிய தலைவர், கிருபாநிதி போற்றுதலுக்குரிய தலைவர். அவங்களுடைய தோளில் ஏறிதான் நாங்கள் நிற்கிறோமே ஒழிய உங்களை மாதிரி துரோகத்தின் நிழலில் நன்றி கட்டு, விசுவாசம் கட்டு, துரோகம் செஞ்சு குறுக்கு வழியில் கட்சியை, ஆட்சியை பிடித்தவர்கள் நாங்கள் அல்ல. அது எங்களுக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் மக்களிடம் செல்வோம், மக்களிடம் சொல்வோம், மக்களிடம் வெல்வோம். யார சொல்றீங்க? நாகரிகமா பேச சொல்லுங்க. கார்கே யார துரோகம் பண்ணாங்க? நாகரிகத்தோட பேச சொல்லுங்க சார். அது அவங்க துரோகம் பண்ணவங்களுக்கு குற்றம் நெஞ்சம் குறுகுறுக்கு சார். அவருக்கு ஏன் குறுகுறுக்குது? நான் அது குறிப்பிட்டு எடப்பாடி துரோகின்னு சொன்னா முதல்ல அப்படி சொன்னா சார், எப்படி பேசணுங்கிறது முதல்ல தெரிஞ்சுங்க. நீங்க பொது விவாதத்துல வாண்டடா ஆஜராகாதீங்க. சரி ஓகே, ஒரு நிமிஷம் நான் யாரையோ துரோகின்னு சொல்றேன், குறுக்கிடு நீங்க வரீங்க. சரி ஓகே, ரெண்டு பேரும் விட்டுருங்க. ஓகே, ரெண்டு பேரும் கரெக்ட்டா பேசினா பிஜேபி தான் பல கட்சிகளை ஓகே. திரு மணிகண்டன் மட்டும் ஜாதி ரீதியாக இன்னைக்கு வந்து அதிமுக பிளவுபட்டிருக்கு, அப்படி ஒரு நிலைமைக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றேன். கார்கே, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். நான் அறிந்தவரை ஒரு பார்வையாளனா அதிமுகவோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்லாவும் வேணும், ராம் லல்லாவும் வேணும் அப்படிங்கிறது தான் அதிமுகவோட கொள்கைங்க. அதில் வெறும் மாறுபட்ட கொள்கை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நடந்ததுனால கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பிரதமர் ஆயிருப்பார் வைகோபால் சாமிங்கிற வைகோ. ஏன்னா அவர் நடந்த மாதிரி யாருமே நடந்திருக்க மாட்டாங்க. கடைசியில் எங்கன்னா அறிவாலயத்தில் போய் நின்னாரு, சுகர் கண்ட்ரோலில் இருந்தது, அதுதான் மிச்சமாச்சுங்க. அதே மாதிரி ஜவஹர் அலி நண்பர் சொல்கிறதுல நான் ஒன்று மாறுபடுறேன். இந்த திமுகவும் அதிமுகவும் நாங்கள் பங்காளிகள் அப்படின்னு சொல்கிற வாதத்தை நான் ஏற்றுக்கலைங்க. ஏன்னா புரட்சித் தலைவர் முதுகுல குத்தி அவரை வெளியேற்றி அவருக்கு துரோகம் பண்ண, துரோகத்தின் அடையாளம் திருக்குவளை தீய சக்தின்னு அம்மாவனால் அடையாளம் பட்ட திமுக எந்த விதத்துலையும் அதிமுகவும் பங்காளிகள் கிடையாது, எந்த காலத்திலையும் நிரந்தர பகையாளிங்க. அண்ணாமலையை ஏன் கேண்டிடேட்டாக போட்டாங்கிற ரகசியத்தை சொல்கிறேங்க. அவர் டெல்லி போய் 18%, 28% ஏதோ டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்களே, தீபாவளிக்கு சேல்ஸ் போடுவாங்களா, அந்த மாதிரி சொல்லுவேன். அப்படியாப்பா 28% கட்சி வளர்ந்துருச்சு, அப்போ நீயே போய் கோயம்புத்தூரில் நின்று ஜெயிச்சுட்டு வா அப்படின்னாங்க. போய் இவராக வாயில் வடை சுட்டாரு, அங்கே அவங்க மாட்டை விட்டாங்க. ஒன்று புரிஞ்சுக்க, பிஜேபி நானும் அதை உற்று நோக்கிறவன் தான். பண்டா இவர் பார்த்தீங்கன்னா அதில் கோவிந்தாச்சாரியார் ஒரு மிகப்பெரிய தலைவர் இருந்தார், கொண்டாடப்பட்ட ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர். உமா பாரதி இருந்தாங்க. அதே மாதிரி பண்டி சஞ்சய் சமீபத்தில் உதாரணம் சொல்கிறேன், தினமும் மோடியோட காலையிலையும் சாயந்தரம் டெலிஃபோனில் பேசுகிறவர். ஆனால் அங்கே ரிசல்ட் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் அந்த கட்சியிலேருந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. அந்த நிலை அண்ணாமலைக்கு ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ரெண்டாவதுங்க, சுருக்கமாக சொல்லிடுறேன், ஒரு அரசியல் கட்சி தலைவரோட பேட்டினா இவருடைய பேட்டி கிடைக்காதான்னு மீடியா ஏங்கி நிற்கணும். மக்கள் ஆர்வத்தோடு இவர் எப்போ வாய் திறந்து நம்ம கிட்ட ஏதாவது சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கணும். அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. எப்படி ஜெயலலிதாவோ, எப்படி நரேந்திர மோடியோ, அதுதான் அழகோ ஒழிய மீடியாவை பார்த்தாவே ஓடி போய் நான் இருக்கிறேனே
மம்மி அப்படி நின்றுட்டு பேட்டி கொடுக்கறதுங்கிறது. அதான் சொல்கிறேன், பாரம்பரிய அரசியலில் வந்திருந்தா அதோட நெளிவு சொலிவுகள் தெரியும். இதுதான் பிரச்சனைங்க. உனக்கு அதே ஒன்றே ஒன்று சொல்லிடுறேங்க, இந்த கிராமப்புறத்தில் ஒன்று சொல்லுவாங்க, பல்லு இல்லாத கிழவன் பக்கோடா சாப்பிட முடியாது, முக்காலி நாற்காலி ஆகாது, மூதேவி சீதேவி ஆகாது. சரி, ஓகே. 4 எம்எல்ஏக்களும் அதிமுக கொடுத்தது அப்படின்னு அதிமுக கிளைம் பண்ணுது. அப்படி இருக்கப்போ அந்த நாளில் இருந்துட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து இத்தனை தொகுதி ஜெயிச்சிருவோம்னு எப்படி பாஜகவால் சொல்ல முடியும்? இல்லை, கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு விவசாயி முடிவு பண்ணுற மாதிரி, இந்த மழைக்கு இந்த பருவத்துக்கு இந்த விதையை என்னுடைய நிலை ஏற்கும், அது ஏற்றுச்சுன்னா இந்த மாதிரி எனக்கு லாபம் வரும்னு ஒரு கணக்கீடு தான். ஆனால் மண்ணை நேசிக்கிறதுங்கிறது வேற, என்ன பொருள் போடணுங்கிறது வேற, அது கூட்டணியான விஷயம். நான் அதுக்குள்ளே வர விரும்பல. எனக்கு 2-3 விஷயம் அவர் சொன்னார். ஜவஹர் அலி என்ன சொன்னார், வியாபம் ஊழல் பற்றி சொன்னார். அதுக்கு தான் நீங்கள் கூகுளெலாம் போய் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வியாபம் ஊழல் தொடங்கியது காங்கிரஸில் இருந்து, அது தொடங்கியது காங்கிரஸ், அதற்கு பிறகு தான் அதிலிருந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு. நீங்கள் முடிஞ்சால் கூகுள் பார்த்துக்கோங்க. 2வது வந்து பூத் கமிட்டியை பற்றி சொன்னார் ஜவஹர் அலி ஐயா. 68,000 பேர் பூத் கமிட்டியில் இன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணால் 68,000 பேரை கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. சொல்லப்போனால் விலை போகாதவர்கள் பூத் ஏஜெண்ட்டாக இருக்கிறதுனால தான் அங்கே நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. முடிஞ்சால் தெரிஞ்சுக்கோங்க. ஜோக்கர் என்று அண்ணாமலையை அழைத்த நண்பர் இருக்கார், அவர் என்ன ஆக போறாருங்கிறது ஜூன் 14ஆம் தேதி பார்த்துக்கலாம். ஆனால் கெஜ்ரிவால் இதே மாதிரியே காங்கிரஸ் எதிர்ப்பை மீறி பிஜேபி எதிர்ப்புக்கு கொண்டு வந்துட்டு இப்போ பாவம் சிறையில் அடைச்சிருக்காரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். காந்தி படம் வர்றதுக்கு முன்னாடி இவரா காந்தியா நடிக்கிறாரு, என்னங்க ஆங்கிலேயராக இருக்காரு, இவர் எப்படிங்க காந்தியா நடிக்க முடியும் அப்படின்னு விமர்சிக்கிறவங்க அந்த படம் பார்த்து தொடங்கிய 7வது நிமிடத்திலிருந்து அந்த காந்தியாக பார்க்கறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் இந்த தேர்தலில் நடக்க போகுது. அண்ணாமலை 234 தொகுதியில் போறார். இவர் என்னங்க சின்ன வயசுங்க, என்னங்க 3 வருஷம் தான் ஆகுது. நான் முதல் மேடை ஏறும்போது இவர் ஸ்கூல்ல படிச்சார். இந்த கதையெல்லாம் எல்லாரும் கொண்டாடிருக்காங்க சார். ரிசல்ட் கொடுக்கலைனா ரிசல்ட் எப்படி வரும்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. கார் சேவாவுக்கு செங்கல் அனுப்பித்த ஜெயலலிதா மாதிரியான ஒரு வீரம் அதிமுகவில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எஸ்டிபிங்கிறது மதசார்பற்ற கட்சியா அல்லது ஐயுஎம்எல் மதசார்பற்ற கட்சியாங்கிறத நீங்க பேசணும். ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை வேட்பாளர்களாக நிறுத்துகின்ற ஒரு கட்சி மதசார்பற்ற கட்சியா எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்து அதை பாருங்க. ராகுல் காந்தி மாதிரி தவறான கருத்துக்களை சொல்லாதீங்க. ரொம்ப முக்கியம், ஒரே ஒரு சின்ன முக்கியமான தகவல் சொல்லிடுறேன் ஐயா. கோயம்புத்தூருங்கிறது அதிமுகவுடைய கோட்டைன்னு யார் வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் கோயம்புத்தூர்ல உள்ள 6 தொகுதியும் அதிமுகக்கு எதிராக 2 தேர்தலில் வாக்கு போட்டுச்சு. ஒன்று 96 லஞ்சம்னு பேசும்போது, ஒன்று 99 வாஜ்பாய் ஐயாவை கவுத்தாங்க அப்படின்னும் போது, 2 தேர்தலையுமே கோவையில் உள்ள 6 தோட்டுச்சு. ஆனால் தேனி 99ல் கம்பம் தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் அதிமுகவுக்கு தான் ஜெயிக்க வச்சுது. அதிமுகவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், தமிழக அரசியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்னா கடந்த 17 தேர்தலில் வைக்கப்பட்ட கேள்வி என்ன, கொடுக்கப்பட்ட பதில்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. பிஜேபி எந்த கட்சியையும் இதுவரைக்கும் அழிச்சதே கிடையாது. 2 சின்ன உதாரணம் சொல்றேன். நிதிஷ் ஐயா 2 முறை காலை வாரினாரு, 3வது முறையும் அவர் அரவணைக்கப்பட்டார். சிவசேனா 2 முறை தப்பு பண்ணாங்க, இருந்தும் அவர் அரவணைக்கப்பட்டார். ஒரு கட்சியை அழித்து தான் வளரணுங்கிற அவசியம் பிஜேபிக்கு இருந்ததே இல்லை. ஓகே, ஒரே வரி இறுதி கருத்து, ஒரே வரி சார். குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வைக்க நேரம்ல ப்ளீஸ். கார்கே 64,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் பூத்துங்களே 84,000 பூத்து கமிட்டிங்க இருக்குது. ஒரு பூத்து கமிட்டிக்கு 10 பேர் போட்டா கூட 8 லட்சம் பேருக்கு இருக்கணும். அவருக்கு தெரியலன்னா நான் ஒண்ணு பண்ண முடியாது. 2வது, அம்மா எல்லாமே பண்ணாங்க. அம்மாவுக்கு வந்து ஜாதியில மதையில அவங்க தான் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான ஆணையை அமைச்சாங்க. முஸ்லிம்களுக்கான பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. நான் சொன்னது பிஜேபி திமுக பங்காளியா நினைச்சுங்க, பகையாளியா நினைச்சுங்க. இருங்க, நான் முடிச்சிடறேன். அவரு புரியாம பேசுறாரு நம்ம மணிகண்டனு. பங்காளியா நினைங்க, பகாளியா நினைங்க. ஆனா நீங்க எப்படி, ஆனா 2 கட்சிகளும் திராவிட கட்சிகள், மதவாதத்துக்கு இடமில்லைங்கிற குறிக்கோளோட இருக்கக்கூடிய கட்சிங்க தான். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு ஒரு இந்து சகோதரர் தாங்க இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்காரு. அந்த வரலாறுல உங்களுக்கு தெரியாது. அது முஸ்லிம் கட்சி நினைக்கிறது. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு இந்து. அதை தெரிஞ்சுக்காம பேசுனாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? 2வது அப்புறம் இறுதி நேரத்தில் ப்ளீஸ் புரிஞ்சுக்க. அதாவது ஒரே வரி அதாவது 65 வருடமா இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி காமராஜருக்கு பின்பு வேரோடும் வேரடி மண்ணோடும் துடைத்தெறியப்பட்டது.
10 ஆண்டு காலம் இந்தியாவை தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே, நான் மீண்டும் சொல்கிறேன், விஸ்வரூபம் எடுத்து 2026 நாங்கள் ஆட்சி அமைப்போம். இது வந்து ஓகே, முடிச்சுங்க. ஆணையாக நான் சொல்லி ஓகே மணிகண்டன், சுருக்கமா ஒரே வரி. ஒன்னே ஒன்று சொல்லிடுறேங்க, இந்தியா முழுக்க வேண்டுமானால் வேண்டும் மோடி மீண்டும் மோடின்னு இருக்கலாம். தமிழகத்தை பொறுத்த மட்டில் வேண்டாம் மோடி வேண்டாம் டாடி. ஓகே, இது ஒரே வரி. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் முக்கியமான வித்தியாசமே, அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி திமுகவை ஒரு தீய சக்தின்னு நினைத்தால் தான் அவன் அதிமுகவுடைய தொண்டன், அவன் பங்காளியா இருக்க முடியாதுங்கிறத முனுசாமி ஐயாவுக்கு முடிஞ்சா சொல்லுங்க. சனாதன ஒழிப்பை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியா இருந்தீங்களே, அந்த வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான் 2024 நீங்க கஷ்டப்பட போறீங்க. ஓகே, தேர்தலுக்கு பின்பு என்ன நிகழப் போகிறது, எந்த கட்சி வளரப்போகிறது, எந்த கட்சி கரைய போகிறது, பொறுத்து பார்க்கலாம். வாதில் பங்கொண்ட சிறப்பு அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.